everyone, welcome to தினப்படி சமையல். இன்னைக்கு நம்ம பேக்கரி ஸ்டைலில் நெய் பிஸ்கெட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பிஸ்கெட் பார்த்திங்கன்னா நெய் பிஸ்கெட் தான். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு மைதா மாவில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துட்டுருக்கேன். 2 கப் மைதா மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஸோ நல்ல சர்க்கரையை பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நெய் வந்து கரெக்டாக இருந்தது. நல்ல கெட்டியான ஆவின் நெய் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உருக்கலாம் இல்லை, அப்படியே கெட்டியான நெய்யை அந்த மாவும் சர்க்கரையும் இருக்கிற மிக்ஸ்சரில் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. பாலோ தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இது என்னென்னா அந்த நெய்லேயே அந்த மாவும் அப்படியே அந்த சர்க்கரை பொடி எல்லாமே சேர்ந்து கலந்து நமக்கு நல்ல உருட்டுற பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்கணும். ரொம்ப சொத நெய் விட்டும் பசையக்கூடாது. ஸோ இதை பார்த்துக்கோங்க, கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாகவே வந்தது. ஸோ இது மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்படி எடுத்து பிடிச்சோன்னா நமக்கு பிடிக்க வரணும், அதுதான் பதம் இதில். ஸோ மொத்தமாக ஒரு 1/2 கப் நம்ம இதில் விட்டாச்சு. ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த நெய் வந்து சின்ன வயசில் நம்ம நிறைய பேர் இதை டேஸ்ட் பண்ணியிருப்போம். பேக்கரியில் கிடைக்கும், ஐயங்கார் பேக்கரியில் ஸ்பெஷலி கிடைக்கும். நிறைய சின்ன சின்ன கடைகள்லாமும் இது கிடைக்கும். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும் சாப்பிட்றச்சே அந்த நெய் வாசனையோட. ஸோ இதை நம்ம ஈஸியாக வீட்டில் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பாருங்கள், இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. இப்படி எடுத்து பிடிச்சோன்னா அப்படியே அழகாக பிடிக்க வரணும். ரொம்ப சொதனும் இல்லை பாருங்கள், கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி உதிரியாகவும் இருக்கணும், அதே சமயம் எடுத்து பிடிக்கும் போது இந்த மாதிரி உருண்டையாக உருட்டுற மாதிரி வரணும். ஸோ இதை நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு இதில் பேக்கிங் பவுடர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல பாருங்கள். வெறும் 3 பொருள் தான், மைதா மாவு, நெய், சர்க்கரை, அவ்வளோதான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு, நான் வந்து இன்றைக்கி அவனில் பண்ணுறதுனால பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி உருண்டையாக வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு 150 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப சாஃப்டான பிஸ்கெட்ஸு, எடுத்தோடனே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கும் கடிக்கிறதுக்கு. லாஸ்ட் லேயர் அடியில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது கூட ரொம்ப ஹார்டாக இருக்காது. பர்ஃபெக்டான கீ பிஸ்கெட் வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணி பாருங்கள். அவனில் அவ்வளோ அழகாக வருது, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறச்சே தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.